நான் தான் சொன்னல. அதுவும் சரிதான். சண்டை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு சீக்ரெட் ஒயிட் மூவ் சிக்கமாச்சூஸ் 10 puppets. இதுதான் முதல் பப்பட் மாஸ்டரான மான்ஜுமான் உருவாக்கின 10 மாஸ்டர் பீசஸ். சும்மா அதிரடியா இருக்கு கேள்வி. இருந்தாலும் ஆட்டையை அழிக்கக்கூடிய இதுங்க கூட உங்களால சண்டை போட முடியுமா? எனக்கு என்ன நினைச்ச அவமானமா இருக்கு. சின்ன பொண்ணையும் ஒரு கிழவியையும் அடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பேன். உங்களை தோக்கடிக்க என்னோட பெஸ்ட் பப்பட்ஸா சிப்பா ஆரம்பிக்கலாம். சாக்குரா சாக்குரா தயார் தான். ஒரேடியா எல்லாரோட கதையை முடிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடணும். புரிஞ்சு போச்சு. பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஓகே தானே சாக்குரா? நான் ஓகே தான். சரி, கவனமாயிரு. என்னதான் இருந்தாலும் சசோரியோட பப்பட்ஸ் எண்ணிக்கையை நாங்க குறைச்சிருந்தாலும் அதுவே அவனுக்கு சாதகமாக்கி இப்ப தன்னோட முழு கவனத்தையும் மீதி இருக்கிற பப்பட்ஸ் மேல செலுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பத்தி நீ கவலைப்படாத சாக்குரா. இப்ப உன் கவனம் முழுக்க சசோரி மேலதான் இருக்கணும். சரி. முடிஞ்சு போச்சு. இனிய வாசைய முடியாது. ஒருத்தனுக்குள்ள இருக்கிற எல்லா சக்கராவையும் அந்த சீலிங் ட்ராப் அடைச்சு வச்சிரும். இப்ப அவனால சக்கரா த்ரெட்ஸ் பயன்படுத்தவே முடியாது. உன் கதை முடிஞ்சது சசோரி. சாக்குரா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? வயித்தை குத்தி கிழிச்சாலும் அவங்கள பத்தி கவலைப்படுறதை நிறுத்த மாட்டல. சாசோரி,
இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆமா, நீ ஒரு மெடிக்கல் நிஞ்சா தானே? இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன்? என்னது? வயிற்று குத்தி கிழிச்சிருக்க, இருந்தாலும் ரத்தம் வரதை நிறுத்திக்கிட்டு இருக்காளா? இவ கண்டிப்பா திறமைசாலிதான். நான் சொல்றதை கேளுங்க பாட்டிஜியோ. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த மாத்து மருந்தை நீங்க எடுத்துக்கோங்க. பாய்சனும் உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாய்சனோட தாக்கத்தால என்னால எதையுமே உணர முடியல. சக்கர எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னா இதுதான் நீ கண்டுபிடிச்ச மாத்து மருந்தா? ஆனா எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரையே விடுறது முட்டாள்தனம். நான் முயற்சியை கைவிட மாட்டேன். இது எப்படி சாத்தியம்? எப்படி எப்படி இவ்வளவு பலசாலியா இருக்கா? இந்த பலத்தை எதிர்த்து என்னால கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியாத. இப்பவே உனக்கு முடிவை கட்டுறேன். நீ கவனமா இருக்க தவறிட்ட சாசோரி. உன் கதை முடிஞ்சது. நம்ப முடியல. இதுக்கு மேல நீ கொஞ்சம் கூட அசைய முடியாது. ஏன்னா உன்னுடைய உடல் ஒரு முழு பப்பட்டா இருந்தாலும் சக்கராவை கண்ட்ரோல் பண்ண ஒரு மனித உறுப்பு தேவைப்படும். இப்படி எனக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? ஒரு பப்பட்ல இருந்த நீ இன்னொரு பப்பட்டுக்குள்ள தாவி இருக்க. மார்பு பகுதியில இருக்கிற இந்த உறுப்புலதான் உனக்கு தேவையான சக்கரா எனர்ஜி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன். இன்னும் கொஞ்சம் தான் வெளியில எடுத்துருவேன். வேலைக்கே ஆகாத, எல்லாம் எல்லையும் மீறி போயிடுச்சு. பாய்சன் வேலை செய்யலனாலும் அவ சாகிறத தடுக்க முடியாத. ஏற்கனவே நிறைய ரத்தத்தை இழந்துட்டா. காப்பாத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வித்தியாசமான டெக்னிக். என்ன? என் உடலுக்குள்ள இருக்கிற லைஃப் ஃபோர்ஸனா சாக்குரா உடலுக்குள்ள நான் செலுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல, இதுதான் ரீஅனிமேஷன் நிஞ்சுட்சுன்னு சொல்லுவாங்க. என்னது ரீஅனிமேஷன் நிஞ்சுட்சுவா? என்னோட இந்த ஜூட்சுவை பல வருஷங்களுக்கு முன்னால உன்னை காப்பாத்த தேவைப்படும்னு ஏற்படுத்தினேன். என்னால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். நிஞ்சுட்சுவை நான் பயன்படுத்துறதுனால என்னோட ஆயுள் காலம் குறையும். ஆனா நிலைமைய பாத்தியா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த நிஞ்சுட்சுவை இப்ப வேற யாருக்கோ பயன்படுத்துறேன். சகுரா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இருக்கீங்க பாட்டிஜியோ? இப்ப பயன்படுத்தினீங்களே ரீஅனிமேஷன் ஜூட்ஸ், பயன்படுத்தினவங்க கண்டிப்பா இறந்துருவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இறக்கலையே. உள்ள காயங்கள் இருந்தாலும் அவ உயிரோட இருந்தா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சு. ஆனா எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதனால வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? பட் உடலுக்கு உணர்ச்சின்ற ஒரு விஷயமே கிடையாது. பக்கத்துல நிக்கிறது என்னோட சொந்த பாட்டி தான். அவங்க இங்கேயே செத்தாலும் நான் வருத்தப்பட போறதே இல்ல. ஏன்னா என்னோட ஹார்ட்டும் இந்த பப்பட் பாடி மாதிரி தான். இதுக்கே எப்படியா? இன்னும் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பேர் கொன்னு குவிச்சிருக்கேன். இதுல இந்த கேள்வி இருந்தா என்ன, செத்தா என்ன? உன்ன மாதிரி ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து முழு பப்பட்டா மாற முயற்சி பண்ணி தோத்து போனவா அவ்வளவுதான். ஆமா, ஒரு முழுமையடையாத பப்பட். பப்பட்டோட உடலா இருந்தாலும் உள்ள ஒரு இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் உயிரோட இருந்தாலும் செத்தாலும் ஒண்ணுதான். என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு.
வினோதமான விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறேன். தோக்கடிச்சதுக்காக ஒரு பரிசு கொடுக்க போறேன்னு வச்சுக்கோயேன். அந்த ஒரோச்சி மாரவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. அதுக்கு தான் நீங்க வந்த. கிராஸ் வில்லேஜ்ல இருக்கிற டென்ஷி பிரிட்ஜ் கிட்ட நீ போய் ஆகணும். அதுவும் சரியா 10 நாள் கழிச்சு. சிமாருவோட அடியால ஒருத்தன் எனக்கு ஸ்பையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பே இல்லை. டிச்சியோ பாத்தீங்களா, எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இல்ல சகோரா, நடந்த பேட்டில்ல தப்பான ஒருத்தரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. நான் என்ன செய்ய போறேங்கிறத ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு வந்த சாசோரி என்னோட கடைசி தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணல. அவனை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்ல. அப்படின்னா அவன் இதுதான் ஆசைப்பட்டானா?